பாலிடிக்ஸ் என்ட்ரி ஆகுறது உறுதியாயிடுச்சு. அதோட சின்ன சர்வே தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அது எப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அதோட சர்வேவ நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட வியூவர்ஸ் ஆகிய நம்மளோட வியூவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, உங்ககிட்டயும் ஒரு சர்வே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இங்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து வெறும் ஒரு ஒரு சோசியல் மீடியாவை தாண்டி பெரிய அளவுல பேசப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. சர்வே அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி இப்ப குமுதம் குழு வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கிட்ட ஹாய் ஹாய் பார்பின் வணக்கம், ஹாய் தளபதி பக்தா, ஹாய் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு சர்வே எடுக்க போறது உங்ககிட்ட தான். ஓகேங்களா? உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். முழுக்க முழுக்க தளபதி பாலிடிக்ஸ் என்ட்ரி சர்வே பத்தி தாங்க ஃபுல்லாவே பார்க்க போகுது. ஸோ மக்களே, உங்களுக்கு இன்கேஸ் அவரு என்னென்னலாம் பண்ணணும். பொன்மணி ஹாய் ஹாய் பொன்மணி, உங்க ஊர்ல தளபதியோட பாலிடிக்ஸ் என்ட்ரி எந்த லெவல்ல இருக்கு? ஹாய் சஜித், ஹாய் ஹாய். அதுக்கப்புறம் என்னோட ஊருக்குள்ள, ஆக்சுவலா என்னோட மாவட்டத்துக்குள்ள தளபதி பாலிடிக்ஸ் என்ட்ரி எந்த அளவுக்கு இருக்கு? அதுக்கப்புறம் வந்து வெளி சுத்துவட்டாரத்தில் நம்ம கேள்விப்பட்டதுல என்னென்ன அப்படின்றது மட்டும்தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். முதல்ல நம்மளோட வியூவர்ஸ் ஆகிய உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க? உங்க ஊர்ல தளபதி பாலிடிக்ஸ் என்ட்ரி சப்போஸ் வந்தால் அவரோட விழிக்காடு, ஆக்சுவலா பொலிட்டிக்கல் வந்தால் தளபதியோட ஓட்டு இந்த அளவுக்கு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. நண்பா, நீங்க செய்வதெல்லாம் ஓகே, ஆனா எதுவும் தெளிவா செய்ய மாட்டீங்க, அதுதான் வருத்தமா இருக்கு. சங்கர், தெளிவா செய்ய மாட்டேன்னா ஓகே நண்பா, ஆக்சுவலா தெளிவா செய்ய பாக்குறேன். பிரபா நிக்லீஷ் ஹாய் நிக்லீஷ், தெளிவா செய்யறேன் நண்பா இனிமே. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு நண்பர் எனக்கு வந்து இன்னைக்கு காலையில கால் பண்ணாரு பெங்களூர்ல இருந்து. நண்பா, உங்க யூடியூப் சேனல் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம முழுக்க ஒர்க் பண்றது என்னமோ தளபதி கோசம் மட்டும் தான். ஆக்சுவலா நீங்க நான் எல்லாருமே வந்து தளபதி படத்தை மட்டும் பார்த்து வளர்ந்தவங்க தான். ஓகேங்களா? ஸோ அவருக்காக தான் நண்பா முழுக்க அவரு தான் ஆக்சுவலா நம்மளை நம்பி தான் எலெக்ஷனும் நெக்ஸ்ட் கட்டம் அவர் பாலிடிக்ஸ் தான். அதுக்கான சர்வே எடுக்கணும் நண்பா. ஊருக்கு அவரை வச்சு நம்ம பெருசா பண்ணணும், அவரை நம்ம ஏத்தி விடணும் அப்படின்ற மாதிரி தான். ஐயா தளபதி இப்ப வேணாம், இன்னும் அவரு மூவி நிறைய ஹிட் கொடுக்கணும், இன்னும் 12 இயர்ஸ் அப்புறம் வந்தா நல்லா இருக்கும். இட் இஸ் மை சஜஷன். கரெக்ட் நண்பா, ஓ சஜஷன் கரெக்டா நீ சொல்ற. ஓகே ஓகே ஓகே, அதை பத்திலாம் எனக்கு சொல்ல வரல. ஒரு மனுஷன் 150 கோடி கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்க மனுஷன், 150ல இருந்து 200 கோடி அவரு டாக்ஸ் கட்ட போனாருன்னா ஒரு 50 கோடி போக மிச்சம் 150 கோடி அவர் கையில இருக்கும். அவரு சும்மா ஜாலியா உக்காந்துக்கிட்டு எப்படி வேணாலும் அந்த பணத்துல 50 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம் மனுஷன். பட் அதெல்லாம் பண்ணாம மனுஷன் மக்களுக்கோசம், ஓகேங்களா, இதுதான் முழுக்க உண்மை. நம்மள நம்பி மனுஷன் வந்து ஏதாச்சும் ஒண்ணு மக்களுக்கு பண்ணணும். 200 கோடி ஒரு வருஷத்துக்கு பத்தாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்குலாம் 1 கோடி கொடுத்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நம்ம. பட் அவரெல்லாம் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தாண்டி மக்களுக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு முழுக்க ரசிகர்களை நம்பி, ஓகேங்களா, இதுதான் உண்மை, முழுக்க ரசிகர்களை நம்பி இறங்குறாரு. சோ அவரு எந்த வழியில போனாலும் அந்த வழிக்கு நம்ம கூட சப்போர்ட்ல நிக்கணும். அதுதான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். உன்னோட சஜஷன் சொல்லிட்டா ஓகே கரெக்ட். பட் உன் சஜஷனை விட்டுட்டு தளபதி ஒரு முடிவு பண்றாருல, அந்த முடிவு அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அவர் கூட நான் இருப்பேன் அப்படின்ட்டு முதல்ல வாங்க. ஓகேங்களா? இதுதான் ஒவ்வொரு ரசிகர்களும் செய்ய வேண்டிய முதல் கடமை. ஓகேங்களா? நீ எந்த கச்சாரு அந்த கச்சாரு, உனக்கு அவரு பிடிக்கும் இவரு பிடிக்கும், யாரை வேணா பிடிச்சிட்டு போட்டங்க. மக்கள் வந்து இப்ப எதிர்பார்க்கறது என்னன்னா, 2 கட்சிக்கு ஓட்டு போட்டாச்சு நண்பா, திமுகவா இல்ல அதிமுக, இப்படிதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 40 50 வருஷமா இந்த திராவிட அரசியல் மாடல் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ஒண்ணு திமுக இல்ல அதிமுக, ஒண்ணு இல்ல அதை 2 தாண்டி வேற எதுவுமே ஒரு புது கட்சி கூட பெருசா வளர்ந்தது இல்ல. ஒரு கட்டத்துல வளர்ந்தாங்க, சொன்ன மாதிரி தேமுதிக வந்துச்சு, பட் அதையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகே, இன்னொன்னு ஒரு கட்சியை வந்து ஜாதி பேரை சொல்லியே அந்த கட்சியும் அமைக்க வச்சிருக்காங்க. அப்ப பெருசா இல்ல, ஐயா அவரு பண்ணல, அது ஃபுல்லாவே பப்ளிசிட்டின்னு சொல்றாங்க எல்லாருமே. ஆக்சுவலா வந்து நம்ம யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 2011 இல்ல 10லயோ அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. நானும் என்னோட சக்தியும், அதாவது ரசிகர்கள் சேர்ந்து தமிழக மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா கரெக்டா என்னால பண்ண முடியணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுக்கும்
நான் வந்து இறங்குவேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதான் எனது ஊராட்சியில் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தை வளர்க்க தமிழ்நாட்டில் இதுவரை எவரும் செய்ததாக ஒரு திட்டத்தை வைத்துள்ளேன். ஓரிரு வாரங்களில் அதை செய்வேன். நிச்சயம் தமிழ்நாடே திரும்பி பார்க்கும். சூப்பர் நண்பா. ஆக்சுவலா வந்து இவரு சொல்ற மாதிரி தான் சங்கர், நீங்க சொல்ற மாதிரி தான் என்னோட ஊராட்சி. ஓகேங்களா, இவர் சொன்னதுதான். பட் நான் ஆக்சுவலா எங்க ஊர்ல நான் ஆக்சுவலா மக்கள் இயக்கம் ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்றத சுத்துப்பட்டுல இருக்கிற விழுப்புரம் மாவட்டமே திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு. என் உயிர் தளபதிக்கு தான், என் ஓட்டு தளபதிக்கு தான், விஜய் அண்ணன் வாழ்க. இங்க ஒவ்வொரு ரசிகர்களும் அதாங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தனும் வந்து சராசரியால இங்க வந்து கேம்பெயின் பண்ணி, அதாவது மைண்ட் வாஷ் பண்ணி மற்றவங்களாம் இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கி பண்றவங்க இருக்காங்க. பட் காசே வாங்காம பண்ற ஒரே ஆள் நம்ம மட்டும்தான். ஓகேங்களா, ஒரு சைட்ல வந்து இருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னா சீமான் கட்சி. ஓகேங்களா, நாம் தமிழர் கட்சி காசே வாங்காம அவங்க மக்கள், நீ ஒரு ஓட்டு பாரு, ஓகே நான் ஒரு ஓட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு மக்கள் சீமான் கட்சி. பட் இப்ப இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னா பழகிட்டாங்க, காசு வாங்கி பழகிட்டாங்க. ஓகேங்களா, இனிமே வர்ற ஒரு புது ஜெனரேஷன் நியூ ஓட்டர்ஸ், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஓட்டர்ஸ் புதுசா வரோம். நியூ ஓட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துலயும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டு போடுறதுக்காக, புது மக்கள். ஸோ அவங்க தான் அவங்க மென்டாலிட்டியும் மாத்திக்கணும். பட் அவங்களும் வந்து எனக்கு ஓகே ஒன்ஸ் ஒரு தடவை நீ காசு வாங்க பழகிட்டே இருந்துச்சு, அதை தேடி தான் போவேன். ஸோ எங்க காசு கிடைக்குதோ அங்க நீ ஓட்டு போடுவியன்னு தெரியல, காசை வாங்கிட்டு கூட ஏமாத்திடலாம். அங்க இருந்தே நம்ம ஏமாத்துறோம். ஸோ இங்கேயே ஆரம்பிக்குது. ஸோ லஞ்சம்ன்றது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு இனி வரும் காலங்கள்ல நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா இருப்போம், ஒன்னா இருக்கணும். எனக்கு ஒரு சின்ன ட்ரீம் தான் நண்பா. ஸோ அந்த ட்ரீம் என்னன்னா, ஒரு காலகட்டத்துல ஒரு காலம், ஓகேங்களா, அந்த விஷயத்த அதன் பிறகு விஜய் ரசிகர்கள் அனைவரும் பின்தொடரணும். கண்டிப்பா நண்பா. ஆக்சுவலா சங்கர் நீங்க செய்யறது கண்டிப்பா அது பெரிய லெவல்ல பேசப்பட்ட உடனே பேசப்படும், கவலைப்படாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் விஜய் ரசிகர்களும் பின்தொடருவாங்க. இப்ப எப்படி விலையில்லா விருந்தகம் முத யாரோ ஒரு ரசிகர் ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா, தஞ்சாவூர் மாவட்டத்துல முதல்ல ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து இங்க ஊறப்பட்ட கிட்டத்தட்ட 40-50 இடத்துல விலையில்லா விருந்தகம், காலை உணவு இல்லை இரவு உணவு இந்த மாதிரி ஆரம்பிச்சு செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ அந்த இடத்தெல்லாம் மக்கள் வந்து ஒரு நல்ல பேர் புகழோடு இருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி யாருமே பண்ணல, ஒரு அரசியல் கட்சி கூட பெருசா யாருமே பண்ணல. ஸோ நம்ம பெருசா நம்ம பண்றோம். விலையில்லா விருந்தகம், கண்தானம், பிளட் டொனேஷன்ஸ், அதுக்கப்புறம் பயலகம். ஸோ இந்த பயலகம் ஆல்ரெடி இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். பட் எல்லாருக்குமே தெரிஞ்சது யாருமே செயல்படுத்தலைங்க. எல்லாருமே காசு வாங்கிட்டு எல்லாம் பண்றாங்க. ஸோ இங்க தளபதி ஒரு ஆள் ஒரு டீச்சர்ஸை உருவாக்கி, ஒரு டீச்சர்ஸை வச்சு உன்னால முடிஞ்சது, எனக்கு ரொம்ப நேரத்தை 5 to 7 2 மணி நேரம் பசங்களுக்கு என்ன சொல்லி தர முடியும், இலவசமா சொல்லித்தா அப்படின்ற மாதிரி இடத்தையும் கொடுத்து டீச்சருக்கு சம்பளமும் கொடுத்து போட்டு வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஒரு சில இடத்துலலாம் நல்லாவே இன்னும் சூப்பரா பண்றாங்க. ஒவ்வொரு மாணவர்களை உருவாக்குறது கல்விக்கு. அந்த காலத்துல யாரு கல்விக்கு தந்தைன்னு கேட்டாருன்னா காமராஜரை சொல்லுவார், கல்வியின் தந்தை. ஏன்னா கல்விக்கு ரொம்ப அப்பாடுபட்டார், ரொம்ப பாடுபடுவார். பசங்களுக்கு கல்விக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். ஏன்னா கல்வியோட முக்கியத்துவம் அந்த அளவுக்கு எடுத்துரைத்தார். ஓகேங்களா, பட் இப்ப வந்து இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கல்வியோட முக்கியத்துவம் அந்த அளவுக்கு தெரியல. அதை தெரியப்படுத்தணும், அதை தெரிய வைக்கணும் அப்படின்றதுதான் தளபதியோட முயற்சி. ஃபர்ஸ்ட் முயற்சி என்னன்னா, மிகப்பெரிய சக்சஸ் என்னன்னா, தளபதி யார் யாரெல்லாம் அதிக மார்க் எடுத்தாங்களோ அவங்களுக்கு சந்திச்சு பண்ணதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்ப அடுத்து நினைக்கிறோம் என்ன பண்றான் தளபதியை, நம்மளும் இன்னொரு தடவை நம்ம மாவட்டத்துல ஒரு கொஞ்சம் மார்க் எடுத்தாலே ஐயா பூமர் ஸ்டார்ட் ஃபேன்ஸ் சொல்றாங்க, விஜய் ஒரு ரூபா கூட தரல, அவங்க மன்றம்ல ஓவரம் ஃபேன்ஸ் தான் காசு போடுறாங்க சொல்றாங்க. அது உண்மையா சொல்லுங்க ப்ளீஸ். ஆக்சுவலா வந்து இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன்னு வச்சுக்க, கண்டிப்பா ஒரு நோட்டோ இல்ல சாக்லேட்டோ நான் வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களா. ஆக்சுவலா அது வந்து என்னோட காசுல இருந்தா கொடுக்குறேன். நீ நினைக்கிற தளபதி வந்து ₹1 கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றவங்க பேச்சுலாம் இருக்குதான். தளபதி வந்து அப்படிலாம் விட்டதில்லை. ஓகேங்களா, பண்றவங்க இருக்காங்க. ஏன்னா நான் இப்ப இருக்கிற போட்டி உலகம் நண்பா இது. ஓகேவா, நம்ம 4 காசு வந்து எல்லாருமே வந்து ஒரு சின்ன வயசுல வந்து என்ன பண்ணுவோம்னா, நான் பெரியவனான உடனே இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த தாட் எப்போ ஒர்க் ஆகுதுன்னா, யாரோ ஒரு பதவியில போன பிறகுதான் அந்த தாட் அவங்க பண்றாங்க.
பட் அந்த பதவியில கிடைச்ச உடனே அந்த பதவி தாண்டி கொஞ்சம் மேல போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தளபதி ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஓன் காசுல தான் பண்றாங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் ரொம்ப அதிகமாலாம் இல்ல. ஒவ்வொரு மன்றத்திலும் 25 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 25 பேர் ரூ. 100 போட்டாங்கன்னா ரூ. 2500. ரூ. 2500 அதாவது அந்த ரூ. 2500 எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்ன்றத பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, வெறும் அது மட்டும் இல்ல நண்பா, குழுலாம் இருக்கு நண்பா. அந்த குழுலாம் போட்டு எவ்வளவோ ஐ எம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எஸ்ஆர்கே. ஏகே ஃபோக்கஸ், இதெல்லாம் தேவையில்லை. ஓகே ஓகே. ஸோ தளபதி அரசியல் கட்சியா மாறல, ரசிகர் மன்றமா இருக்கு. பட் ஆனா ரசிகர்களுக்கு ஏதாச்சும் அவங்க போயிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரசிகர் வந்து இறந்துட்டாரு, அவர் ஃபேமிலிக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல, அவங்க தான் அவங்க ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாரு தளபதி, அவங்களுக்கு ஒரு உதவி கொடுத்தாரு. அது யாருக்குமே தெரியாது. இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஓகேங்களா? அதாவது ரசிகர்களை சந்திச்சாருல, அப்ப என்ன நடந்ததுன்னா, அதுவும் எங்க ஊர் பக்கத்துல தான். ஓகேங்களா? அவர் வந்து இந்த மாதிரி மாடியில இருந்து கீழே வந்து கால் இழுத்துக்கிட்டு ஒரு 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 மாசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு செத்துட்டாரு. ஓகேங்களா? கஷ்டம் பட்டாங்க, எதுவுமே பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்துட்டாரு. அவரு போட்டோவை அவர் ரசிகர் மன்ற தலைவர் நான் எடுத்துட்டு போயிட்டு இதை காட்டிட்டு தளபதி கிட்ட சொல்லி, அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை சொல்லி, நான் பணம் கேட்டு அவங்களுக்கு நிதி உதவி வாங்கி தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கிறவங்க இந்த மாதிரி எவ்வளவு இருக்காங்க. ஸோ அவங்களே இதெல்லாம் பண்றாங்க. ஐயா அந்த பூமர் ஸ்டார்ட் ஃபேன்ஸ் அந்த தலைவிட்டு அலப்பறன்னு சொல்லிட்டு கடுப்பேத்துறாங்க. அது வந்து பூமர் ஃபேன்ஸ், அது வேற சைடு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் தலைவா, வாடா தம்பி, லியோ அப்டேட், தமிழரசன் லியோ அப்டேட், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க நண்பா. ஓகே, லியோ அப்டேட் நண்பா. ஆக்சுவலா ஆகஸ்ட்ல இருந்து தான் வருது நமக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. என்னன்னு தெரியுமா? கர்நாடகாவில் யார் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பிரிச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. பட் இன்னும் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா பேச்சுவார்த்தை ரொம்ப பலமாகவே போகுது. 4ஆம் ஆண்டில் இன்று 27 வெற்றிகரமாக தஞ்சையில் 1324வது நாளாக தளபதி. ஐயோ செம சூப்பர். நானும் இதை தான் சொல்லியிருந்தேன். தஞ்சை, அதாவது நானும் சொன்னேன், தஞ்சாவூர்ல தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு. விலையில்லா விருந்தகம் முத ஆரம்பிச்சது தஞ்சாவூர்ல மட்டும்தான். ஸோ ஐயா +70 அப்டேட் சொல்லுங்க. தளபதி 70யா? பார்ப்போம் பொறுத்திருந்து. ஸோ ஓகே நண்பா, ஆக்சுவலா வந்து என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட சர்வேவை பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அதை சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஹாய் அசோக்குமார், ஹாய். நீங்கள் அதுக்கப்புறம் பேசுங்க. எல்லார்கிட்டையும் நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நான் பேச ஆரம்பிச்சா நீங்கள் யாரும் பேச மாட்டீங்க, அதோட போயிடுறீங்க முத கொண்டு. ஆக்சுவலாக என்னோட தனிப்பட்ட அப்டேட் என்னன்னா, அதாவது சர்வே. ஓகேங்களா? என்னோட வார்ட் ஆக்சுவலாக நான் ஒரு சார் எடிட்டிங் ஒர்க்கில் இருந்தால் சொல்லுங்கள் சார், பண்ணுறேன், உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறேன் சார் தளபதிக்காக. ஐயா அந்த பூமர் டிசைன் இருந்தாலும் சொல்லுங்க ஐயா, ப்ளீஸ் என்னை வெளியே கொண்டு வாங்க. கண்டிப்பா பண்றேன்டா, கண்டிப்பா. இனிமே நான் ஏதாச்சும் ஒரு வீடியோஸ், ஐயா ஸ்பான்சர்லாம் கிடைச்சாங்களா? இல்லையே. நீயே இனிமே என்ன பண்ற? ஆக்சுவலா வந்து யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு விளம்பரம் படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ ஒரு சின்ன கடையோ ஏதோ ஒன்று விளம்பரம் படுத்த போறோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துரு. நீ அது ஒரு கடையை விளம்பரம் படுத்தணும், ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கோ. நீ எனக்கு 100 ரூபா கொடுத்தா போதும், நீ மிச்சம் 900 ரூபாய் சம்பாரிச்ச மாதிரி ஆயிடும். யாரை விளம்பரம் படுத்தணும், எந்த யூடியூப் சேனல் விளம்பரம் படுத்த தந்தாலும் விளம்பரம் படுத்தலாம். ஓகேவா? கான்டாக்ட் பண்ணு. நாம் அனைவரும் புரட்சி தளபதி விஜயின் மீது உண்மையான அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் வெறுப்பு அரசியலை தவிர்த்து விருப்பு அரசியல் செய்வோம். மற்றவர்களை குறை கூற வேண்டாம், நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். கண்டிப்பா இது வேணா உண்மைதான். வெறுப்பு அரசியல் வேண்டாம் நம்ம நினைப்போம். பட் தளபதிய வெறுப்பு அரசியல் பண்ணுவாங்க. நம்ம அதை நோக்கி போக தேவையில்ல. நானும் இப்போதைக்கு நான் அதெல்லாம் சொல்லல, வெறுப்பு அரசியல் எல்லாம் போகல. ஜஸ்ட் என்னோட ஊருக்குள்ள ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்கேன், அதை பத்தி தான் இங்க சொல்ல போறேன். கிட்டத்தட்ட ஒரு வார்டு மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 780 ஓட்டு உள்ள ஒரு வார்டு. ஓகேங்களா? அதுல பெண்கள் 400 பேர், ஆண்கள் 380 பேர். ஓகேங்களா? ஸோ பெண்கள் ஓட்டு தான் இங்கேயே அதிகம். பெண்கள் 400 ஓட்டு, ஆண்கள் 380. ஸோ இதுல மொத்தமா சர்வே பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களா, இப்ப நான் தளபதி ரசிகர், நான் கண்டிப்பா உள்ள இறங்கி நான் தளபதிக்காக தான் செய்வேன் அப்படின்ட்டு 300 ஓட்டு என்னால வாங்க முடியும். என்னோட சொந்த பந்தங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஒவ்வொரு ஊர்லயும்
அந்தாண்டா ராஜா மாதிரி இருக்கணும், ஒரு சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் கூட்டம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த சொந்த பந்தங்கள் ஒரு 200லேருந்து ஒரு 300 ஓட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த 300 ஓட்டு அப்போ ஏன் ஒரு ஆளுக்கு அப்படி வச்சுக்கோ, இன்னும் ஏன்னா ஒரு 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 ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணா 25 பேர், 25 பேருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், 4 பேர், 4 இன்ட்டு 25, என்னடா யாரும் சொல்லுங்களா, 4 இன்ட்டு 25 கிட்டத்தட்ட அதுல ஒரு 100 பேர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நண்பா ஆக்சுவலாக ஓட்டு கலெக்ஷன்ஸ், ஓட்டு எல்லாமே பெருகுது. ஸோ மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் ஒரு மிகப்பெரிய கட்சிகளுக்கு எல்லாமே எங்க ஊர்ல சொல்றோம். ஓகேங்களா? எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். ஆக்சுவலா நாங்க ஒரு பெரிய லெவல்ல எடுத்து வைப்போம் அப்படின்றத நாங்க சொல்றோம். நாங்க கண்டிப்பா நின்னா நாங்க தான் ஜெயிக்கிறோம். தளபதி மக்கள் இயக்கம் தான் வின் ஆகுது. நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நாங்க மன்றம் ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா? அதோட முழு காணொலி லைவ், ஓகேங்களா, அதை பத்தி தான் ஃபுல்லாவே கூடிய விரைவில் இன்னும் 2 வாரத்துல அது மட்டும் தான் லைவா ஓடும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஐயா நான் என்ன ஐயா கொஞ்ச நாள் அந்த ஆண்டி அமைதியா இருக்காங்க. அது இப்போ வந்து மக்கள் பிரச்சனை நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆண்டி வந்து அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. என்னென்ன பிரச்சனைனா விலைவாசி என்னென்னமோ உயர்வாயிட்டு இருக்கு. அரிசி விலையில இருந்து தக்காளி என்னென்னவோ. ஓகேங்களா? நமக்கு இப்ப பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வாங்காத பொருட்கள் முதற்கொண்டு விலைவாசி உயர்வு அதிகமாகிடுச்சு. பட் அதெல்லாம் அவங்க வந்து அதிகமா கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுது. நேத்து கூட விவசாயிய அழிச்சாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம், விவசாயத்தை அழிச்சாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காதவங்க கண்டிப்பா நம்ம யாரை பத்தி பேசினா ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க பேசுறாங்க. சரி, ஓகே நண்பா, இந்த வீடியோ முழுக்க முழுக்க சர்வே தான். ஆக்சுவலா உங்க ஏரியாவை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, மற்றவங்க யாரும் ஒன்றும் சொல்லலை. சார் T70 தோனி டைரக்ஷன் ஆர் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனா? டேய், பிரதீப் ரங்கநாதன் எடுப்பாரான்னு தெரியல, பார்ப்போம். பொறுத்து இருந்து தோனியும் சேர்ந்து நடிப்பாரான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, தளபதி 70 பத்தி அப்புறமா பார்ப்போம். தளபதி 100 ஐயா 100 என்னடா 100? ஆக்சுவலா ஓகே நண்பா, நான் என்னோட நண்பர் அதான் ஒருத்தர் வந்து இது மாதிரி சொல்லியிருந்தாரு, சர்வே பண்ணுங்க டெய்லியும் வந்து. நான் ஆக்சுவலாக ஒவ்வொரு விஷயத்தையும் இனிமேல் முன்னெடுத்து வைக்க போகிறேன். ஸோ தளபதி பாலிடிக்ஸ்க்காக மட்டும்தான் இது என்னால் முடிஞ்சது. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரூட்டு வேற வேற ரூட்டு. ஓகேங்களா? நான் எனக்கு தளபதி தான். ஓகேங்களா? என்னோட யூடியூப் சேனல் மொத்தமும் தளபதிக்காக மட்டும்தான். எனக்கு ஏர்னிங்ன்றது அந்த 2வது விஷயம் தான். அதை நான் வந்து தேர்ந்தெடுக்க விரும்பலை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தான் தனியாக ஆட் ப்ரொமோஷன், பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது இப்போ கிளிக் ஆகலை, ஒரு டைம் கிளிக் ஆகும், அது எனக்கு தெரியும். ஸோ உங்கள் ஏரியா நீங்கள் தான் ஆன்சர் கேட்டீங்க, நீங்கள் தான் ஆன்சர். ஆமாம், உங்களோட ஏரியாவில் 100 ஓட்டு வாங்குவியா? ஓகே ஓகே, சூப்பர். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து மக்களோட விஷயங்கள், நடுத்தர மக்கள்னு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட நடுத்தர மக்கள்லாம் இந்த கிராமப்புறங்கள் நடுத்தரவங்கள இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் விஜயோட மிகப்பெரிய ஃபேன்ஸு. ஸோ அவங்களோட ஓட்டு அத்தனை பேர் ஓட்டுமே இங்கே வந்து நடுத்தர மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வந்து யாராக இருந்தாலும் இப்போ அஜித் விஜய் சண்டை போட்டாலும், என்னதான் சண்டை போட்டாலும் நம்ம வந்து ஓகேப்பா ஏதோ ஒன்று செய்கிறாரு இந்த மனுஷன், இவருக்காக நிற்போமே அப்படின்னு நிற்க நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 10% மக்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? தளபதி ரசிகர்கள் மொத்தமா ஒரு 20% பேர் இருப்பாங்க. ஐயா கேப்ஷன் கிளாஸ் ஆகுன்னு சொல்றாங்க. கேப்ஷனு கிளாஸ் ஆகுதா? கேப்ஷன் எனக்கு தெரியலடா என்ன பேசுறேன்ட்டு. அதாவது தளபதி மொத்தம் 30% ஓட்டு. ஓகேங்களா? நம்ம தளபதி சர்க்கார் படத்துல சொன்ன மாதிரி தான், மொத்தம் நமக்கு வந்து ஓட்டு விழறதே 55லேருந்து 60% தான் ஓட்டு விழும். அதில் 30% ஓட்டு நம்ம வாங்கிட்டோம்னா அதுவே போதும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ 30% மீதி அவங்கவுங்க ஏரியாவில் உள்ள பலத்தில் கண்டிப்பாக ஓட்டுவாங்களா? ஸோ மிகப்பெரிய சர்வே காத்துட்டு இருக்கு. நானும் மக்களிடம் நேரடியாக கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அதை கூடிய விரைவில் செய்வேன் கண்டிப்பாக மக்களுக்கு. ஸோ தளபதி கோசம், தளபதிக்காக எந்த அளவுக்கு என்னால் இறங்கி வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு தான் இருப்போம். ஸோ தளபதி இன்னும் இன்னைக்கு வந்து ஜூலை 27, ஸோ ஆகஸ்ட் 9 ஐயா சிஎஸ் டேய் வாங்குவோம் நீ, ஓகேவா? சரி, ஓகே ஓகே நண்பா. ஆக்சுவலாக அடுத்த நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று சர்வே எடுக்கணும், உங்களுக்கு சர்வீஸ் ஏதாச்சும் கிடைச்சிருந்தா என் ஊரில்
இத்தனை மக்கள் இருக்காங்க, இத்தனை ஓட்டு பிரியுது, இதுல கண்டிப்பா தளபதிக்கு ஓட்டு விழும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல தாராளமா சொல்லுங்க. நம்ம ஒன்றாய் சேர்ந்து கேள்வி கேட்டாலே அடக்கும் கைகள் நடுங்காதோ, அந்த மாதிரி தாங்க. ஸோ யார் யாரெல்லாம் நம்மளை அடக்கணும்னு நினைக்கிறாங்களோ நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களை கேள்வி கேட்டோம்னா அவங்க கை நடுங்கும். ஸோ நம்ம இப்போ கேள்வி கேட்குற மாதிரி மாறணும். அப்படியே நம்ம மாறலன்னா அப்படியே நம்மளை மூடி சமாதி பண்ணுருவாங்க அப்படின்றது தாங்க உண்மை. ஸோ வழக்கமாக ஒவ்வொரு விலைவாசியும் ஏறி கடைசியாக அதை வந்து கட்ட முடியாமல் அப்படியே ஒரு ஒரு டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. ரொம்ப ஓவராக மன அழுத்தத்தோட ரொம்ப மோசமான அழுத்தம் என்னன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க பிடிச்சவங்க ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா அதை வாங்கி தராம ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டதாங்க அது தெரியும் அந்த அருமை. ஓகேங்களா? ஸோ அதனால சொல்றேன். ஓகேங்களா? எந்த ஒரு விலைவாசி இப்போ இருக்கிற விலைவாசியோட இன்னும் ஆட்சியெல்லாம் மாறி போக அப்படியே மாறிட்டே இருக்கும். ஸோ அதை விடாதீங்க, விட்டுறாதீங்க. நம்ம இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் இறங்க போறோம். ஸோ மக்கள் மன்றமோ நீதிமன்றமோ இருந்தாலும் சரி, அரசியல் நம்ம ஃப்ரெண்ட்ல ஒன்று பார்த்து தான் ஆகணும். இனி அரசியல் எதுக்குப்பா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே அரசியல்ல ரெண்டுல ஒன்று பார்ப்போம் அப்படின்ட்டு இறங்குங்க. ரீசன் என்னன்னா ஒன்லி ஃபார் தளபதிக்காக மட்டும்தான் இதை பண்ணுங்க. ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். லியோ பாக்ஸ் ஆஃபீஸ் உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க ப்ரோ. லியோ பாக்ஸ் ஆஃபீஸ் மை ப்ரெடிக்ஷன் 800+ crores, கண்டிப்பா 800 கோடிக்கு மேல. ஏன்னா பிசினஸே கிட்டத்தட்ட 400 கோடி 500 கோடி கிட்ட போயிருக்கு நண்பா. ஸோ 300 கோடி அசால்ட்டா அடிச்சிடும். ஓகேங்களா? இது வந்து எல்லா இடத்தாண்டையும் கொஞ்சம் ஹை லெவல்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஏன்னா ஒரு லாங் லீவ் வேலைக்கிழமை ரிலீஸ் ஆகுது படம். வேளன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள். ஓகேங்களா? திங்கட்கிழமை விஜயதசமி ஆயுத பூஜை நினைக்கிறேன். ஆயுத பூஜை செவ்வாய்க்கிழமை விஜயதசமி, கிட்டத்தட்ட 6 நாள் லீவ், கண்டினியூஸ் லீவ். ஓகேங்களா? ஸோ அந்த 6 நாள்லேயே ஒட்டு மொத்தமாக அடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது புதன் வேளன் வெள்ளி மறுபடியும் சனி ஞாயிறு. ஓகேங்களா? ஸோ ஒட்டுமொத்த கலெக்ஷன்ஸும் 10 டேஸில் எக்ஸஸாக போயிட போகுது. ஒரு 6 நாளில் அவங்க ஒரு 500 crores மேலே அடிச்சிட்டாங்கன்னா போதும். ஸோ பார்ப்போம் பொறுத்து இருந்து. ஓகே நண்பா. ஐயா தனுஷ் மூவி கேப்டன் லியோவோட கிளாஷ் ஆகுன்னு சொல்கிறாங்க. இல்லை தனுஷ் மூவி வந்து கேப்டன் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக எந்த படமும் லியோ கூட வராது, வந்தாலும் அது பெருசாக பேச போகிறது இல்லை. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ வந்துச்சு ஒரு சிவகார்த்திகேயன் படம் வந்துச்சு, வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த இன்னியோட ஒட்டுமொத்த ஷோஸையும் கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 2 வாரம் தான் நண்பா அவங்க படம்லாம். வெறும் சனி ஞாயிறு மட்டும்தான் படம் ஹவுஸ்ஃபுல்லு. மீதி திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ரொம்ப தேட்டர் ஓனர்ஸ்லாம் கஷ்டப்பட்டாங்க. அது புக்கிங் ஸ்டேட்டஸை பார்க்கும்போது தெரிஞ்சுது. பட் நம்மளோட ஆள்லாம் கிங் மேக்கர்ப்பா. ஓகேங்களா? அதாவது ஒரு ஊர் ஓரத்தில் ஒன்றுமே இல்லாத தேட்டர் கூட தலைவன் பாலையா தூக்கி இடுப்பில் சொல்லி தூக்கின்போம். ஓகேயா? பாலையா படம் தானே வருது. ஆக்சுவலாக வந்து பாலையா கிளாஷிங் வராது தான். அது கர்நாடகாவில் நம்ம பார்த்துப்போம். ஓகேங்களா? அங்கேயும் ஸ்பெஷல் ஷோஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க, புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 80K புக் மை ஷோவில் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. யாரெல்லாம் புக் மை ஷோவில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலையோ போயிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. அதான் சொன்னேன், தளபதி ரசிகா கிளாஷ் தான் இருக்குது ப்ரோ. லியோவுக்கு டீசர் விடுவாங்களா? லியோவுக்கு டீசரு கிளிம்சம்ஸ் ரெண்டுமே இருக்கு நண்பா. ஸோ அதெல்லாமே செப்டம்பர் அக்டோபர் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வெப்பன் வந்து கடைசியாக வந்து எங்கே ஆகும்னா அக்டோபரில் தான் பிளாஸ்ட் ஆகும். என்ன அப்டேட்டுன்றது அது எல்லாருக்குமே தெரியும். ஆவலுடன் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்திருந்த அப்டேட்டு. ஐயா நான் அந்த வீடியோ பார்த்து விஜய் பாலிடிக்ஸ் வந்தால் அசிங்கமாக டோட்டு போயிடுவான் ரொம்ப பேசுகிறாங்க. அவங்க யாரு கூட தெரியல. தளபதி பக்தா சொல்றவங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோ. தளபதி போட்டோ மட்டும் வின் பண்ணி ஆக்சுவலாக கவுன்சிலர் எலெக்ஷன்ல வின் பண்ணாங்க. திமுக அதிமுகவுக்கு அடுத்தது வெறும் தளபதி பேரை மட்டும் யூஸ் பண்ணி கவுன்சிலர் எலெக்ஷன்ல அதிகமாக ஜெயிச்சது இவங்க மட்டும்தான். நீ சொல்றாலாம் ஒரு வார்டில் கூட ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு கூட தெரியல. லியோ கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேவா? ஆக்சுவலா யார் வாய் வரியும் வருது, ஆனா சொல்ல முடியல.
சரி சரி, விடு விடு, சிரிக்காத. ஓகே நண்பா. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மக்களும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மைண்ட் வாஷ் பண்ணி ஆக்சுவலாக நீங்கள் இறங்குற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? பாலிடிக்ஸில் நம்ம இறங்குறோம், அதை சொல்லுங்கள். அரசியலில் நம்ம தலையிடணும் அப்படின்ற மாதிரி தான் இது. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற மக்கள் நம்ம எல்லாருமே போயிட்டு தலையிட்டு தான் ஆகணும். மாற்றம் ஒன்றே மாறாது. ப்ரோ தளபதி ப்ரொமோஷன் பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ணுவார். இந்த தடவை எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அக்டோபர் மாதத்துலேருந்து தான், அக்டோபர்லேருந்து தான் மேபி நெக்ஸ்ட் படப்பிடிப்பு போவார். ஸோ அது வரைக்கும் அவர் ப்ரொமோஷனில் தான் இருப்பார். 68 அப்டேட் கொடுங்களா? அதான் அக்டோபர் படம் ரிலீஸ் ஆன பிறகு அக்டோபரில் கண்டிப்பாக கிளம்பிட்டு ஒரு ஷூட்டிங்க்கு. தளபதி ரசிகர்கள் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே. சரி ஓகே நண்பா, பாய் 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 பாய். மணி 15 ஆகுது. நம்ம டெய்லியுமே இனிமே நானும் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், டெய்லியுமே அப்டேட் கொடுக்குறேன்ட்டு. பார்ப்போம். ஆடியோ லான்ச் மலேசியான்னு சொல்கிறாங்க. நான் நீங்கள் என்னன்னு சொல்கிறேன், மலேசியாவில் நடக்குது. பட் அதையும் தாண்டி நம்ம மதுரை, கோயம்புத்தூரில் நடக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். பாய் பாய். ஏடிபிகே எஃப்எக்ஸ். பாய்டா பாய்டா. நண்பா, ஐயோ ஏதோ ஒன்று சொல்கிறீங்க நண்பா. இந்தியாவிலே தளபதி விஜயை திரும்பி பார்க்க வைக்க முடியும். அதற்கு ஒரு விஷயம் ரசிகர்களாக நாம் செய்ய வேண்டும். வெகு விரைவில் நான் முதலில் செய்கிறேன். அதனை செய்தால் தளபதி கூலிப்படுவார். ஆக்சுவலாக வந்து சங்கர் பிஆர்ஆர் இந்த அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்தியாவே என் தமிழகமே முழுவதும் நான் ஒரு விஷயம் செய்ய போகிறோம் தளபதிக்காக. அன்னைக்கு நான் செஞ்ச பிறகு கூடிய விரைவில் அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனிவே நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு முதல்ல சொல்லிவிட்டேன். ஏன்னா தளபதி கோசம் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காகனா, நம்ம எது பண்ணாலும் தளபதி கோசம் மட்டும்தான் நிற்கிறோம், தளபதி கோசம் தான் பண்ணுறோம். நம்மளை எல்லாருமே ஒன்று சேர்க்கறதுங்க தளபதி மட்டும்தான். நமக்கு இனம், மொழி அதெல்லாம் இல்லை. நம்ம எல்லாரையுமே ஒன்று சேர்க்கறது தளபதி மட்டும்தான், தளபதியால் மட்டும்தான் முடியும். ஸோ இங்கே எல்லாருமே வந்து அவர் ஒரு பேர், அவருக்காக மட்டும்தான் இங்கே பார்த்துட்டு பேசிட்டு இருக்கோம். ஸோ அவருக்காக தான் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஐயா என் கமெண்ட் மேலே பார்த்துட்டாங்க பாருங்க. ஆனால் திருச்சி ஒன்றும் கிடையாது. திருச்சி ஒன்றும் கிடையாதா? திருச்சியில் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக பொறுத்திருந்து பார்ப்போம்பா. லியோ வேர்ல்டு வைட் பிளாக் பஸ்டர் ஆகுமா சார்? ப்ளீஸ் டெலே. கண்டிப்பாக வேர்ல்டு வைட் பிளாக் பஸ்டர் ஆகும்டா. ஓகே, திருச்சி மட்டும் இல்லை நண்பா. ஆக்சுவலாக மொத்த தொகுதியும் நம்ம தூக்குற மாதிரி தான் இருக்கும், கவலைப்படாத. ஸோ கூட்டணியும் இங்கே போக போகிறோம். சார் சாட்டர்டே ஸ்கூலில் லீவுடா. ஓகே சரி. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, சாட்டர்டே வந்து ஏதோ ஒரு பண்டிகை இருக்குது, சரிங்களா? முஸ்லீம் பண்டிகை ஒன்று இருக்குது. அதனால இல்லையே. என்னடா சொல்கிற தளபதி பக்தன்? ஐயா நான் அந்த வீடியோ பார்த்து விஜய் பாலிடிக்ஸ் வந்தால் அசிங்கமாக விட்டு போயிடுவாமா. நான் ரொம்ப பேசுகிறாங்க, அவங்க யாரு கூட தெரியல. நண்பா, யாரு மற்ற கட்சிகள் போல் நாம் செய்யாமல் மாற்றி யோசிப்போம், செயல்படுவோம், நல்ல பலன் நிச்சயம் இருக்கும். கண்டிப்பான தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு தான் மோட்டிவாக இருக்குது. நான் கண்டிப்பாக அது ஒன்றும் வரலடா. மொகரம் சார் தேங்க்ஸ். மொகரம் பண்டிகை சனிக்கிழமை. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து எங்களுக்கு தான் ஒரு மோட்டிவாக இருக்குது. மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நினச்சிருந்தோம். புடவை ஒரு மக்களுக்காக ஒரு சிசிடிவி கேமரா ஃபுல்லாகவே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சட்டி பாதி போட்டு இருப்பேன். சரி ஓகே நண்பா. ஆக்சுவலாக நான் டைம் ஆயிடுச்சு இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு எல்லாருமே லைவ்ல பார்ப்போம். நாளைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக, நாளைக்கு வேறு படத்துக்கு வேறு போகிறோம். இது சந்தானம் படம் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஸோ யாரெல்லாம் புக் பண்ணலையே போய் புக் பண்ணிட்டு எல்லாமே போய் பாருங்கள். நாளைக்கு படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிடலாம் நண்பா. ஓகே நண்பா, பாய் 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 பாய். நாளை சந்திப்போம். தளபதி வாழ்க.